வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். இந்தியாவில் பெண்களின் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதிகரித்து வருகிறது. இந்நோயால் தினமும் 200 பெண்கள் உயிரிழக்கின்றனர். இதை தடுக்கும் விதமாக 9 வயது முதல் 14 வயதிற்கு உட்பட்ட வளர் இளம் பெண்களுக்கு தடுப்பூசி செலுத்தினால் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை உருவாக்கும் மனிதா பாப்பிலோமா வைரல் தொற்றிலிருந்து வருவது 90% தடுக்கப்படுகிறது. எனவே ரோட்டரி மாவட்டம் 3000 சார்பில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி விழிப்புணர்வு ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக வரும் 14ஆம் தேதி வாடிப்பட்டி கிழக்கரை ஈறு தழுவுதல் அரங்கில் ஜல்லிக்கட்டு வழியாக விழிப்புணர்வு போட்டி நடக்கிறது. இதில் 800 காளைகளும் 600 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்க உள்ளனர். வரும் ஜூன் மாதத்திற்குள் 1 லட்சம் இளம் பெண்களுக்கு தலா 4000 ரூபாய் மதிப்பிலான 2 தவணை தடுப்பூசிகளை இலவசமாக செலுத்தி எதிர்காலத்தில் பெண்கள் மத்தியில் கர்ப்பப்பை வாய் தொற்றுநோய் வராமல் தடுக்க ஏற்பாடுகள் நடக்கிறது. இதுகுறித்து ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியின் தலைவர் மொட்டையசாமி முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். ரோட்டரி மாவட்டம் 3000, அதாவது மதுரை, தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை ஆகிய 8 வருவாய் மாவட்டத்திலிருந்தும் சேர்க்கப்பட்டது. மாவட்டம் 3000 என்று ரோட்டரியால் அறிமுகப்படுத்தப்பட்டு அதுக்கு ஆளுநர் பெரம்பலூரைச் சேர்ந்த அன்பு சகோதரர் கார்த்திக் அவர்கள் இந்த ஆண்டு ஆளுநராகவும் அவருடைய தலைமையில் இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வருங்கால உதவி பிரசிடெண்ட்டாக வேர்ல்டு லெவலில் பிரசிடெண்ட்டாக வரக்கூடிய புகானந்தம் அவர்களும் நமது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டத்தினுடைய கழக செயலாளரும் மாண்புமிகு அமைச்சர் எனது அருமை அண்ணன் மூர்த்தி அவர்களால் இது வெகு சிறப்பாக நடத்த திட்டமிட்டுள்ளோம். இதில் 800 காளைகள் பங்கேற்குது, 600 வீரர்கள் இருக்காங்க. தமிழக அரசு முதல்வருடைய செயல்பாடு என்ன என்று அடிப்படை இருக்கோ அதே காரணத்தினால அதை வழிகாட்டுதல் படி சீரம் சிறப்புமாக நடக்குது. இதுக்கு தலைமை விருந்தினர் மாவட்ட ஆட்சியரும் எங்களுடைய ஆளுநர் கார்த்திக் அவர்களும் எஸ்பி அவர்களும் உதவி பிரசிடெண்ட் முருகானந்தம் அவர்களும் சீரம் சிறப்புமாக வழிநடத்த இருக்கிறார். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்து டாக்டர்கள் ஆழ்வாள் ராமனுஜம், ரேணுகா தேவி செய்தியாளர்களிடம் விளக்கினர். எல்லாருக்கும் ஃப்ரீயாக வழங்க போகிறோம்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, ரொம்ப புற்றுநோய்கள் இருக்கும். கர்ப்பப்பை புற்றுநோய்க்குன்னு ஒரு தனித்தன்மை என்னென்னா, ரொம்ப காமனாக உமன் அஃபெக்ட் பண்ணக்கூடிய புற்றுநோய். அது நம்ம இதிலேயே காமனஸ்ட் கேன்சர் இன் உமன் இஸ் ஒன் ஆஃப் தி காமனஸ்ட் கேன்சர் இன் உமன் இஸ் சர்வைக்கல் கேன்சர். அந்த சர்வைக்கல் கேன்சரோட யூனிக் இது என்னென்னா, அதை தடுக்க முடியும் நம்மளால். மற்ற கேன்சர்ஸ் எல்லாத்தையும் தடுக்க முடியும்னு நம்மளால் சொல்ல முடியாது. சர்வைக்கல் கேன்சரை நல்லாவே தடுக்க முடியும். ஏன்னா அதுக்கு காரணம் நம்ம ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ். அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அந்த தடுப்பூசியை நம்ம செலுத்திட்டோம்னா அவங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி வந்துடும். அந்த வைரஸ் அவங்கள பாதிக்காது. அதனால் அந்த கேன்சர் உருவாகிறதுக்கான வாய்ப்பை முற்றிலும் தவிர்த்துட்டுரும். அதை ஒரு ஹியூஜ் டியூமர் லோடு, ஒரு கேன்சர் பேர்டன் ஆஃப் த சொசைட்டியை கம்ப்ளீட்டாக ப்ரிவென்ட் பண்ண முடியும். இந்த அவேர்னஸ் அவங்க எடுத்திருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அதை நம்ம அவங்க கேர்ள்ஸ் செக்ஷுவலி ஆக்டிவ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த தடுப்பூசியை செலுத்திட்டோம்னா அவங்க கம்ப்ளீட்டாக அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படுறாங்க. அதனால் இதை கட்டாயம் எல்லாரும் ஒரு சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணி இந்த அவேர்னஸையும் க்ரியேட் பண்ணி ப்ளஸ் அந்த தடுப்பூசியையும் எல்லோரும் போட்டுக்கணும். எங்கள் மருத்துவமனை சார்பாகவும் எல்லா மருத்துவர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். 90% பாதுகாப்பு இருக்குங்க. இந்த வேக்சினை பொறுத்த அளவுக்கு நீங்கள் 15 வயசுக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக 90%க்கு மேலவே பாதுகாப்பு இருக்குது. அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மட்டும் இல்லாமல் இதில் வல்வா, வெஜைனல் கேன்சர், ஏனோரெக்டல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சில கேன்சர்ஸுமே கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிற இது போடுறப்போ பாதுகாப்பு இருக்கும். இந்த டாக்டர் ஒன்று சொன்னாங்க, பிஃபோர் செக்ஸ் இந்த இன்ஜெக்ஷன் போடணும், ஆஃப்டர் செக்ஸ் வச்சா என்ன, ஆஃப்டர் செக்ஸ் இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் என்ன ஆகும்? போடலாம், தாராளமாக போடலாம். போட்டால் அந்த நம்ம பர்சன்டேஜ் சொல்கிறோம் இல்லைங்களா, அது அந்த 90%ன்னு சொல்கிறதுல கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எப்பயுமே 35 வயசு வரைக்கும் கூட போடலாம். ஏர்லியர் பெட்டர், அவ்வளோதான். ஸோ நீங்கள் லேட்டாக போடுறப்போ கொஞ்சம் எஃபிகசி கம்மியாக இருக்கும், பிகாஸ் ஆல்ரெடி அந்த இன்ஃபெக்ஷன் எக்ஸ்போஸ் ஆகுறதுனால. மற்றபடி டோட்டலாக அது யூஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. கட்டாயம் இது இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இது பாதிக்கப்பட்டிருந்துச்சு அந்த வளர இளம் பெண்கள் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு அந்த ரேஷியோ இருந்துச்சுங்கிறது? அதாவது இப்போ எப்படின்னா, இந்த இன்ஃபெக்ஷன் அந்த ஒரு மேரேஜ்க்கு அப்புறம் அந்த வைரஸ் உள்ளே போகிறப்ப ஆரம்பிக்குது இல்லைங்களா, இதோட இம்பேக்ட் தெரிகிறதுக்கு 15-20 வருஷம் ஆகும். உடனே அது கேன்சராக மாறாது. இட்ஸ் ஸ்லோ க்ரோயிங் தான். ஸோ அந்த 15-20 வருஷம் கழிச்சு தான் அது கேன்சராக முக்கால்வாசி பேர் நம்மகிட்ட வர்றப்பே லேட் ஸ்டேஜில் தான் வருவாங்க.
ஸோ அந்த ஏஜில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட் இருக்குது. அந்த ஏர்லியர் ஏஜில் அந்த 30 to ஒரு 45 வயசில் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது. ஸோ இம்பேக்ட் என்னன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 200 டெத்ஸ் ஆகுது cervical கேன்சரில் இந்தியாவில். ஸோ அந்த அளவுக்கு அதோட இம்பேக்ட் இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் நம்ம கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணலை. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த வேக்சின் நிறைய அளவில் 70% கவரேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ அந்த 14-15 வயசுக்குள்ளே கொடுக்குறப்போ அது என்ன ஆகும்னா ஃப்யூச்சரில் லைக் அடுத்த 15-20 இயர்ஸ் கழிச்சு அந்த ஜென்ரேஷன் வர்றப்போ அந்த கேன்சர் கம்ப்ளீட்டாக எராடிகேட் ஆகும். எப்படி ஒரு விதை போட்டு மரம் முளைக்குதோ அதே மாதிரி இப்போ நீங்கள் கொடுக்குறது வந்து ஃப்யூச்சரில் அந்த ஜென்ரேஷனில் கேன்சர் பர்டனை கம்ப்ளீட்டாக குறைக்கும். சிங்கிள் பர்சனுக்கு எவ்வளவு செலவாகும்? ஆக்சுவலாக இப்போ நம்ம ப்ரைவேட்லன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு 2000 இருக்குது பெர் டோஸ். ஸோ 2000 பெர் டோஸ்னால் 3 டோஸ் கொடுக்குறோம். 15 வயசுக்குள்ளேனா 2 டோஸ் தான். ஸோ 2000 ஒரு ஃபஸ்ட்டு ஒன்று, அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு ஒன்று. இது வந்து ஆவரேஜாக இப்போ ஒரு ப்ரைவேட்டில் வேக்சின் இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குது. எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கோம்ல, அந்த இதை சொல்கிறேன் நான். மதுரை விமான நிலையத்திற்கு வெளிநாட்டில் இருந்து உயரக கஞ்சா கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. பாங்காங்கில் இருந்து கொழும்பு வழியாக மதுரை வந்த விமான பயணிகளை அதிகாரிகள் கண்காணித்தனர். அதில் வந்த ஆண் பயணி ஒருவரின் உடைமைகளை சோதனை செய்தனர். பையில் சாக்லேட் பாக்கெட்டுகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 9.5 கிலோ ஹைட்ரோபோனிக் எனும் உயரக கஞ்சா இருந்தது. இவற்றின் சர்வதேச மதிப்பு 9,50 லட்சம் ரூபாய் என சுங்கத்துறையினர் தெரிவித்தனர். கடத்தல் ஆசாமியிடம் இருந்து 9.5 கிலோ உயரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணை நடக்கிறது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பேரூராட்சிக்குட்பட்ட 18வது வார்டு பகுதிகளில் சேகரமாகும் பல டன் குப்பைகள் தாலுகா அலுவலகம் பின்புறம் உள்ள 2.5 ஏக்கர் குப்பை கிடங்கு மற்றும் வளமீட்பு பூங்காவில் கொட்டப்படுகிறது. இங்கு போதிய இடம் இல்லாததால் குப்பை கிடங்கிற்கு செல்லும் ரோட்டின் இருபுறங்களிலும் அருகில் உள்ள இடங்களிலும் குப்பைகளை மலை போல் கொட்டப்பட்டு தீ வைத்து எரிக்கின்றனர். இதனால் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்படும் புகை மூட்டத்தினால் குடியிருப்பு வாசிகள் பரிதவித்து வருகின்றனர். குப்பை கிடங்கு அருகில் உள்ள சுடுகாட்டில் இறந்தவர்களின் உடல்களை தகனம் செய்வதற்கும் புதைப்பதற்கும் மக்கள் மிகுந்த சிரமப்பட்டு வருகிறது. குப்பை கிடங்கை அகற்றக் கோரி தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. எனினும் பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதை கண்டித்து குப்பையை மாற்று இடத்தில் கொட்ட வலியுறுத்தி SDPI கட்சி பல்வேறு அமைப்புகள் மற்றும் இந்துக்கள் சார்பில் கண்மாய்க்கரை பஸ் ஸ்டாப் அருகில் பேரூராட்சியை முற்றுகையிடும் போராட்டம் நடந்தது. SDPI மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் ஜுனைத் அன்சாரி தலைமையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட நூற்றுக்கணக்கானோர் ஊர்வலமாக சென்றபோது இளையான்குடி போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த குப்பை கிடங்குக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா தாலுகா ஆபீஸ் இருக்குது. இந்த பக்கம் வந்து 2.5 ஏக்கர்ல வந்து அந்த குப்பை கிடங்கு வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. பராமரிக்கப்படாத குப்பை கிடங்கு, எந்த ஒரு உபகரணமும் கிடையாது, எந்த ஒரு வெயிலும் கிடையாது. மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து இருக்கக்கூடிய கிடையாது. கோழி குப்பைகள் வந்து மாட்டிறைச்சி குப்பைகள் ஆட்டிறைச்சி குப்பைகள் வந்து பெருவாரியாக அங்கே வந்து மண்டி கிடக்கு. குப்பை மேடுகளாக இல்லை. அந்த குப்பை கிடங்கு வந்து 2 ஏக்கர் இருந்தால் 2 ஏக்கர்லேயும் அப்படி விசாலமாக எவ்வளோ இடம் இருக்கும் அந்த இடங்கள்ல ஃபுல்லாக வந்து கோழி குப்பைகளும் அந்த குப்பைகள் ஃபுல்லாக பரவி கிடக்கும். இப்போ இரவு நேரங்களில் என்ன செய்யறாங்க, அந்த குப்பையை எரிக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யறோம், நம்மளுடைய கோரிக்கை என்ன சொன்னால் இந்த குப்பை கிடங்கு ஊருக்கு மத்தியில் இருக்குது. இதை வந்து அப்புறப்படுத்தி அகற்றி 193 சொல்லிட்டு சர்வே எண்ணில் உட்பட்டு 190 ஏக்கர் வந்து அந்த 193 சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய 190 ஏக்கர் இருக்குது. அதில் ஒரு 10 ஏக்கர் ஒதுக்கி அங்கே திட்டமிட்டபடி சரியாக பராமரிக்கக்கூடிய இயந்திரங்களை கொண்டு தரவாரியாக பிரிக்கக்கூடிய மக்கும் குப்பை மக்காத குப்பை மருத்துவ குப்பைன்னு பிரித்து அங்கே வந்து முறைப்படி நீ என்ன செய்ய பராமரிக்கன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே கொண்டு போய் கொட்டப்படக்கூடிய குப்பை பராமரிக்கப்படுறதும் கிடையாது, காம்பவுண்ட் வார்டும் கிடையாது. 2வது பெண்கள் மகளிர் வந்து விடுதி அங்கே இருக்குது. பக்கத்தில் இந்துக்களுடைய நம்முடைய சமுதாயத்துடைய எரியக்கூடிய அந்த எரியூட்டக்கூடிய மையவாடி இருக்குது. அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கோழி குப்பை அந்த இந்த குப்பை மாட்டுக்கறி இருக்கக்கூடிய குப்பை அதே போல் வந்து வெஜிடபிள்ஸ் குப்பை இருக்குது. அதுக்கு மத்தியில் தான் கொண்டு போயிட்டு என்ன செய்யறாங்க, அவங்களுடைய இறுதிச்சடங்கு செஞ்சுட்டு வர்றாங்க.
இந்த அவலத்தை தான் பல முறை நம்ம சொல்லியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இன்னைக்கு நாங்கள் முற்றுகை போராட்டம் வச்சு இந்த முற்றுகை போராட்டத்தில் நம்முடைய கோரிக்கையை வைக்கிறோம். இந்த குப்பை கிடங்கை 193 சர்வே எண்ணுக்கு மாற்றி சரியான முறையில் பராமரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் ஈகோலிங்கிற நோய் பரவுது. இந்த நோய் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எலும்புருக்கி நோய், இந்த நோய் மூலியமா மெயினாக வரது பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் வருது. அப்புறம் வயிற்றுப்போக்கு, உடல் உபாதை, அதாவது டயரியா இந்த மாதிரி வருது, பிளட் டயரியா வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. ஈக்கோலாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் மிகப்பெரிய ஒரு தொற்று நோய். இது எது மூலமா பண்ணணும்னு சொன்னா அங்கே என்ன செய்யணும், பக்கத்துல நீர்நிலை இருக்கு. ஒரு 100 மீட்டர் கிடையாது, 1 கிலோமீட்டருக்கு உள்ள நீர்நிலையே இருக்கக்கூடாது. அங்கே பொட்டக்கமான ஒரு கம்மா இருக்குது. அந்த கம்மாயிலுடைய நீர்நிலையில பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கோழி குப்பைகள் எல்லாமே என்ன செய்யும் சொன்னா போய் கரை பல ஆண்டுகளாக இது கரைய மூலியமாக தான் என்ன செய்யும் சொன்னா இந்த தண்ணி தான் இதாகி சர்க்கிள் ஆகி சைக்கிள்ஸ், இந்த வாட்டர் சைக்கிள் சொல்லுவாங்க, அது மூலியமா குடிதண்ணியா மாதிரி அதுல குடிக்கக்கூடியவர்களுக்குள்ள இந்த மாதிரி நோய்கள் வருதுன்னு சொல்லிட்டு பல தடவை நம்ம பல முறைகள், பல போராட்டங்கள், பல மனுக்கள், ஈஓ, அப்புறம் தாசில்தார், மாவட்ட ஆட்சியர் எல்லாரையும் நம்ம அணுகி கொடுத்து எதுவுமே யாருமே இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே என்ன பிரச்சனை சொல்றாங்க, மாற்றக்கூடிய இடத்துல பிரச்சனை யாரோ 2 பேர் சொல்றாங்க அப்படின்னு 2 வட்டத்தில் உள்ளவங்க சொல்றாங்க இங்க பண்ணக்கூடாது. ஒட்டுமொத்த ஊரையே எதிர்த்து ஒட்டுமொத்த ஊரும் இங்க பஸ் ஸ்டாண்ட் எங்களுக்கு நீங்க வெளியே கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னோம். அதை எதிர்த்து எடுத்த நிர்வாகம் இன்னைக்கு 3 கிலோமீட்டர் தள்ளி போய் அமைச்சிச்சு பஸ் ஸ்டாண்ட. அப்ப மட்டும் எதிர்த்து நீ தீர்மானம் எடுத்து பஸ் ஸ்டாண்டை கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஆனா குப்பை கிடங்களை மக்களுக்கு ஊர் விளைவிக்கக்கூடிய பல வகையான நோய்களை ஏற்படுத்தக்கூடிய குப்பை கிடங்கை மாத்துறதுக்கு எங்களால் முடியல. நீங்க இடத்த கண்டுபிடிக்கணும்னா அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை நாங்க செய்யுமா? குப்பை கிடங்கு நீங்க தான் ஆட்டணும். இப்போ இதுதான் எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை. இன்னைக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா மிகப்பெரிய பேரூராட்சி அலுவலக முற்றுகை போராட்டம் நடத்தி நாங்கள் தாசில்தாரை வர சொன்னோம், டிஆர்ஓ வர சொன்னோம், யாருமே வரல. நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், பீஸ் மீட்டிங் உடனடியாக ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய இப்படி ஏற்படுத்தாத பட்சத்தில் எங்களுடைய போராட்டத்தை இன்னும் வீரியமாக நாங்கள் எடுத்து செல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். தலைமைச் செயலக முற்றுகை போராட்டம் நடத்துவோம் அறிவிப்பை நாங்கள் செஞ்சு வந்திருக்கோம். இதையடுத்து சமாதான கூட்டம் நடத்தி முடிவெடுக்கப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். சேலம் கெங்கவெள்ளி கூடமலை பகுதியில் சேர்ந்த சலவை தொழிலாளி வெள்ளையன் வயது 80 திடீரென இவரது வீட்டில் மின்கசிவு ஏற்பட்டது. இதனால் வீட்டில் இருந்த ஏசி சிலிண்டர் வெடித்தது. வீடு முழுவதும் தீ மளமளவென பற்றி எரிந்தது. சம்பவம் ஏற்பட்டபோது வெள்ளையன் மற்றும் அவரது மனைவி சுந்தரம்பாள் தூங்கிக் கொண்டிருந்தனர். திடீரென முழித்து பார்த்தபோது மொத்த வீடும் தீ பற்றி எரிந்தது. அதிர்ச்சி அடைந்த தம்பதியினர் அவசர அவசரமாக வீட்டை விட்டு வெளியேறி உயிர் தப்பினர். வீட்டிற்குள் இருந்த 300க்கும் மேற்பட்ட சலவை துணி, 7 சவரன் நகை, வீட்டு உபயோகப் பொருட்கள், ரொக்கப்பணம் அனைத்தும் எரிந்து சாம்பலானது. ஸ்பாட்டிற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். சம்பவம் குறித்து கெங்கவல்லி போலீசார் விசாரிக்கின்றனர்.